படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. இல்ல ஹீரோயின் சூப்பரா இருந்துச்சு. அவங்க கண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து நல்ல வேலை வாங்கி கண்ணியே நடிக்க வச்சிருக்காரு. ஏன்னா அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? நல்ல இல்லை அப்படின்னா சொல்லக்கூடாது சார். பாவம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க ஒரு படம். ரெண்டாவது நடிப்பு வந்து எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம அதனால வந்து அதை மாதிரி தான் குறை சொல்லக்கூடாது. வாழ்க்கையை வரலாறு சரியா காட்டலன்னு வேணா நம்ம குறை சொல்லலாமே கண்டி படத்துல இருக்கிற நடிப்பையும் ஸ்கிரீன் பிளேவும் சினிமா போடுறதுக்கு அப்புறம் நம்ம யாருமே குறை சொல்லக்கூடாது. சரி, அந்த காலத்துல டிராமா கோட்டா தான். டிராமா கோட்டைகள் சாப்பாடுக்கு வழி இல்லாம வரும்போது சமுத்திரக்கனி தான் அந்த கோட்டால வந்து இது பண்ணி வர வைக்கிறாங்க. சமுத்திரக்கனிக்கு ஒரு டைரக்டர் முறையில நீ நடிக்கணும், உண்மையான நடிக்கிறது கைத்தட்டல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சமுத்திரக்கனி. ஆனா ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா நடிப்பை மட்டும் இல்லை, கொஞ்சம் மாஸ்க் காட்டணும், கைத்தட்டலுக்காக நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் வேற மாதிரி மாசா கொண்டு வராரு. அது வந்து இவருக்கு பிடிக்கல. என்ன சொல்றேன்னா ஒரு நடிகனுக்கும் ஒரு டைரக்டருக்கும் நடக்கிற ஒரு ஈகோ தான். ஈகோல அடிப்படை தான் இந்த கதைன்னு ஷார்ட்டா சொல்லலாம். அதுல வந்து இவங்க எம்கேடி தியாகராஜ பாக்குறதுல தேவையில்லாம அவரோட வாழ்க்கை வேலை நுழைச்சிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல உண்மையிலே நிறைய பேர் பந்தா கட்டுவாங்க சார். ஆமா, சிகரெட் வச்சுன்னு பந்தா கட்டிக்கிட்டு இவன் அப்படி அவன் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது உண்மையான வாழ்க்கை வேலை ஏன் காட்டுல சொல்றேன்னா பாகவதோட எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் டவுன் ஆகி இறங்கி அவரோட சொத்துலாம் பறி போச்சு. சொத்துலாம் பறி போச்சு. ரெண்டாவது அவரோட தொண்டையை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் யாராவது ஒரு பவுடர் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பவுடர் அவர் கலந்து சாப்பிட்ட உடனே அவர் தொண்டை எகிரிஷ். எந்த அளவுக்கு அவர் பாட்டு பாடினாங்களோ அந்த அளவுக்கு தொண்டையை வெளியே வரும். எதனால காரணம்னா அழிக்கணும்னு நினைச்சாங்க சார். பொறாம அவர் மேல இருக்க அந்த தொண்டை மேல இருக்க ஈகோவும் அவர் அழகு இருக்கிற முகத்துக்கு இதை வச்சுதான். ஏன்னா அந்த காலத்துல நல்லா பண்ணுவாங்க கூட இருந்தே. நம்ம கூட சுத்தி இருப்பாங்க. ஆனா அவன் கெட்டனாலும் தெரியாது. அந்த மாதிரி சீன்லாம் கொஞ்சம் நிறைய காட்டியிருக்காங்க. இந்த படத்தை துல்கர் சல்மான் பாக்குறப்போ அவரை பாக்குற மாதிரியே இருக்கா? இல்ல எம்ஜிஆர் பாக்குற மாதிரி இருக்கு. ஆமா, இது அதான் சொன்னா கேளுங்க. சொத்து வந்து இழந்துட்டாரு. அவர் சூப்பர் ஸ்டாரா இந்த சொத்து இழந்துட்டாருன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ரீவன் பாருங்க. எம்ஜிஆர் வந்து சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. எம்ஜிஆர் அந்த சொத்து ஏலம் விடும்போது அந்த சொத்து எம்ஜிஆர் தான் வாங்கி பாகவதர்கிட்ட நல்லா வாழ்ந்த மனுஷன் சொல்லி அந்த வீட்டை சொத்தை வந்து அவர்கிட்ட தான் கொடுத்தாரு. இது இண்டஸ்ட்ரி எல்லாம் தெரியும், கேட்பாங்க. நீங்க செக் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நன்றி. அவரோட பயோபிக் பதிலா எம்ஜிஆர் பயோபிக் வச்சிருக்கலாமா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கணும். ஏன்னா கதையில வேற ரெண்டு கதை நான் கேட்டுறாங்களா. ஸோ 2 ஒய்ஃபு ஒன்னா வந்து நம்ம காட்டும் போது நமக்கு எம்ஜிஆரோட வாழ்க்கை விளையாட ஃபீலிங் தான் வரும். அதான் சொல்லணும், எல்லா இடத்துலயும் அவங்க 2 பேர் பார்க்கும்போது இருவர் தலைவி தான் நாம வரும். அவரோட பர்சனாலிட்டியும் சரி எல்லாமே நமக்கு அந்த ஃபீலிங் தான். அந்த கையில கட்டுற வாட்சி கண்ணாடிலாம் அவங்க பாகவதோட ஃபீலிங் வரணும்னா பாகவதோட மாதிரியே காட்டியிருக்காங்க. மத்த கேரக்டர்ஸ் எப்படின்னா சார் சமுத்திரக்கனி மெயின் இந்த படத்துல டிஃபரெண்டா நடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ராணா தான் தூக்கி போயிட்டாரு. ராணா தான் சார். ராணா இல்லைன்னா இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் யாருமே உட்கார மாட்டாங்க. ஏன்னா ராணா அந்த லேக ஆவறத பேலன்ஸ் பண்றது ராணா மட்டும்தான், வேற யாருமே இல்லை. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. இல்ல கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. அன்னைக்கு பார்க்கும்போது நீங்களே செஞ்சுப்பீங்க. படம் வந்து நல்லா இருக்கு சார். அதான் சொல்லுங்க, இந்த வாழ்க்கை வரலாம் தேவையில்லை. படம் வந்து துல்கர் சல்மானுக்காக வந்து பார்க்கணும்னு நினச்சி ஒரு ஆடியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்காக வந்து படத்தை பார்த்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது வாழ்க்கை வரலாறு. ஏதோ ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லி போயிடுவாங்க. ஓகேங்களா, படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே.